வெல்கம் டு சிம்பிளி ஷென்பா. இன்னைக்கு நம்ம சேனக்கிழங்கு குழம்பு எப்படி செய்யலாங்கிறத பார்க்க போறோங்க. பாருங்க, நான் சின்னதாக கட் பண்ணி உங்களுக்கு எந்த சைஸ் வேணுமோ கட் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் நேரம் ஒரு 15லேருந்து 20 நிமிஷம் புளி தண்ணியில் ஊற வச்சுருங்க. ஏன்னா சேனக்கிழங்கு சொதியும் இல்லையா, அதுக்காக நான் இப்போ ஒரு 15லேருந்து 20 நிமிஷம் நல்லா ஊற வச்சுருக்கேன். இப்போ நம்ம எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் வாங்க. இப்போ பார்த்திங்கன்னா அடுப்பில் ஒரு கடாய் வச்சுருக்கேன். அதில் நம்ம கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துக்கலாம். இப்போ அதில் நான் ஒரு 1/4 மூடி தேங்காய் எடுத்துருக்கேங்க. அதை நல்லா நம்ம வறுத்தெடுத்துக்க போகிறப்போ இந்த தேங்காய் கூட பார்த்திங்கன்னா சோம்பு, பட்டை, கிராம்பு இது எல்லாத்தையும் நல்லா வறுத்துக்கலாம். இப்போ நம்ம நல்லா வறுத்தாச்சுங்க. கலர் லைட்டாக சேஞ்ச் ஆயிடுச்சு இல்லையா, நல்ல மணமாக இருக்குது. இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு இது நம்ம சூடு ஆறுனதும் அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ அதே கடாயில் நான் கொஞ்சம் நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறேன். கடுகு, கடுகு பொரிஞ்சதும் பெரிய வெங்காயம் ஒன்று, அதுக்கப்புறம் கருவேப்பிலை, ஒரு வரமிளகாய் அதையும் சேர்த்துக்கலாம். நம்ம வெங்காயம் நல்லா வதங்கட்டும். வெங்காயத்து கூடயே நம்ம இப்போ உப்பு சேர்த்துக்கலாம், கல்லுப்பு. வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இது கூட நம்ம இப்போ இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாம். அது கூட 2 தக்காளி சேர்த்துக்கலாங்க. தக்காளி ஓரளவுக்கு வதங்கியிருக்கு. இப்போ இது கூடவே நம்ம சேனக்கிழங்கு சேர்த்துக்கலாம். ஏன்னா அதுவும் நல்லா எண்ணெயில் வதங்கணும். நல்லா வதங்கி அது வேகிற அளவுக்கு விட்டுடுங்க. எண்ணெயிலேயே நல்லா வதங்கட்டும். கூட கொஞ்சம் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம்.
இதை நம்ம நல்லா வதங்க விட்டுடுவோம். சேனக்கிழங்கு வந்து எண்ணெயில் ஓரளவுக்கு நல்லா வதங்கி இருக்குங்க. இப்போ வந்து இது கூடவே நம்ம மல்லித்தூள் வந்து 2 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். மிளகாத்தூள் வந்து நீங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. நான் 1 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். கரம் மசாலா ஒரு 1/2 ஸ்பூன். இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுடுங்க. ஒரு 5 நிமிஷம் இருக்கட்டும். அதுக்கப்புறம் நம்ம கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம். இது ஒரு 5 நிமிஷம் எண்ணெயில் வதங்கட்டும். அதுக்கப்புறம் நம்ம இதில் கொஞ்சம் தண்ணி விட்டுக்கலாம். இதில் கொஞ்சம் நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். கொஞ்சம் நல்லா வேகட்டும். அதுக்கப்புறம் அரைச்சி வச்சிருக்கிற தேங்காயும் இதில் சேர்த்துக்கலாம். ஓரளவுக்கு நல்லா வெந்து வந்துருச்சுங்க. இப்போ வந்து நம்ம அரைச்சி வச்சிருக்கிற தேங்காய்க்கு வந்து சேர்த்துக்கலாம். பின்ன கொஞ்சம் நம்ம தண்ணி சேர்த்துட்டு ஒரு 5 நிமிஷம் கொதிக்க விடலாம். ஒரு 5 நிமிஷம் கொதிக்கட்டும். தேங்காய் ஊற்றி நல்லா கொதிச்சிருச்சுங்க. எண்ணெயெல்லாம் நல்லா பிரிஞ்சு வந்திருக்கு பாருங்கள். நல்லா மணமாக இருக்குது. சேனக்கிழங்கு குழம்பு பார்த்திங்கன்னா நல்லா கறி குழம்பு மாதிரியே இருக்குது. அவ்வளோதான். இதுக்கு மேலே நம்ம இப்போது மல்லித்தலை தூவி இறக்கிக்கலாம். இந்த மாதிரி சேனக்கிழங்கு குழம்பை நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். சிம்பிளி ஷென்பா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ.